அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பம் கஞ்சி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் போட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் கம்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு வந்துடலாம். நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்ஸியில் போட்டுக்கலாம். மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம சமைக்கும் போது கட்டி தட்டாது. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இல்லை, நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பீன்ஸு கேரட்டும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நான் 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். 6 கப் தண்ணி ஊற்றுறேன். ஆறு கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கம்பை இதில் போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்படி போட்டுட்டோம்னா அங்கங்கே கட்டி கட்டி ஆயிரும். இந்த மாதிரி தண்ணியில் கலக்கி நீங்கள் ஊற்றிங்க. நல்லா வெந்து வரும். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பவுலில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கட்டாமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு செம்மையாக சூப்பராக இருந்துச்சு.
என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.